என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது அரசியல் இருக்கேன், அதுல இருக்கேன், இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுங்க. ஒரு உயிருங்க போனது, ஒரு உயிர். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கல்லு தூக்கி போடக்கூடாது, காலால மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஆனா ஒரு ஒரு சொறி நாயோ வெறி நாயோ கடிச்சு கொதறி ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனும் செத்து போச்சுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 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 அனிமலுக்கு இருக்கிற அனிமலும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான். பட் இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா? என்ன இது? ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்? நம்ம கையில அந்த பவர் இருக்கு, நம்ம கையில பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு. எடுங்களேன், அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுங்களேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா போன உயிரை திரும்ப வந்துருமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னு அவங்க இத்தனோண்டு ரிலீவ் ஆவாங்க. ரிலீவ் கூட கிடையாது, இன்னொரு ஜீவனுக்காக அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க. எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால, இவ்வளவு கடினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன, எங்களால அது நடந்ததுன்ற ஒரு சின்ன ரிலீஃப் வரும். அதுக்கு கூட நம்ம ஊர்ல அது உரிமை இல்லையா? கஷ்டமா இருக்குங்க, கஷ்டமா இருக்கு.